வெல்கம் டு கிரேசஸ். ஸோ இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான சாரீஸ், நல்லா டிஷ்யூ சில்க் சாரீஸ், காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க் சாரீஸ் இருக்குது. அண்ட் காஞ்சிபுரம் ப்ரீமியம் குவாலிட்டி வெட்டிங் சாரீஸ் இருக்குது. செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ். இது ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்க்குற டிஷ்யூ நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டிஷ்யூ சில்க் சாரீஸ். ஸோ இந்த சாரீஸ் இது வரைக்கும் நான் வந்து யூடியூப்ல போட்டதில்லை. இன்ஸ்டால போட்டதுமே அன்னைக்கே டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடும். ஸோ அதனால இன்னைக்கு கலெக்ஷனா ஒரு டிஃப்ரெண்ட் இதில் வந்து சேம் கலர் சேம் டிசைன்லாம் கலர்ஸ் கிடையாது. சரி, சேம் டிசைன்ல வேற வேற கலர்ஸ் கிடையாது, வேற வேற டிசைன்ஸ் வேற வேற கலர்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் டிஷ்யூ சில்க் சாரீஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஸோ சூப்பரான கலெக்ஷன். நல்லா ஃபுல்லா ஜரி வீவ் பண்ண காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க் சாரீஸ். நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ். முன்னாடி நீங்க எல்லாமே 3250 3125 பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான ஒரு டிஷ்யூ சில்க் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே அழகான ஒரு ஹனி கோல்டு கலர். ஓகேவா? ஸோ அழகான பேஸ்டல் ஹனி கோல்டு கலர். இதுக்கு நல்ல ஒரு ரோஸ் கோல்டு சரி ஷைனிங்கா இருக்கா. ஸோ இந்த சாரீ கலர்லேயே கொஞ்சம் சரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஷைனிங்கா இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சைட்ல பார்த்தா எனக்கு ரூம் தெரியல. ஸோ உள்ள பல்லுல இருக்கான்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஒரு ஜனுக்கு கொஞ்சமா கம்மியான உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் சில பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு சூப்பரான டிஷ்யூ. பல்லுலையுமே உங்களுக்கு ரூம் இல்லை. ஓகே, நல்லா சாஃப்ட் டிஷ்யூ. பல்லுலையுமே உங்களுக்கு உருவம் இல்லை. நல்லா ஒரு உருவம் இல்லாத ஒரு சூப்பரான ஹனி கோல்டு கலர். இது உங்களுக்கு ஃபுல் சைடு லுக். நல்லா ஷைனிங் அண்ட் கிளிட்டரிங்கா இருக்கா. செம சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு டிஷ்யூ சில்க் சாரி. இதான் இதோட பல்லு. அண்ட் இது உங்களுக்கு பிளவுஸ். பிளவுஸ்லயுமே ஃபுல்லா உங்களுக்கு வீ பண்ண பிளவுஸ். சூப்பராக உங்களுக்கு டிஷ்யூலேயே உங்களுக்கு சூப்பரான பிளவுஸ் வந்துருது. அண்ட் த்ரூ அவுட் த சாரீஸ் உங்களுக்கு வீவிங் வந்துருக்கு. ஓகே, இது வந்து ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் ஃபிளெக்சிபிள் மென்மையான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ்யூ சில்க் சாரீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. செம சூப்பர் பியூட்டிஃபுல் கலெக்ஷன். வேணுங்கிறவங்க இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான கலர். நல்லா ஒரு கோல்டன் ஷேட்லேயே லைட்டா ஒரு மஸ்டர்ட் கோல்டு ஹனி கோல்டு அந்த டோன்ல சூப்பராக இருக்குது. ஸோ அழகான ஒரு பிரட்டியான சாரீ டிஷ்யூ சில்க் கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து உருவம் இல்லாமல் இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன் நான் வந்து இன்ஸ்டால ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, இன்ஸ்டால போட இமீடியட்டா ஸ்டாக் அவுட் ஆயிடும். இப்போ நான் மொத்தமா ஒரு கலெக்ஷன் ஒரு 6 கலர்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சாலும் இதில் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நல்ல ஒரு மைல்ட் ஐசி ப்ளூ செம்மையா இருக்கு. இதுலயுமே எனக்கு உருவம் தெரியல. ஃபர்ஸ்ட் இதுலயுமே உருவம் இல்லை. நல்ல ஒரு மைல்ட் ஐசி ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு சாரி. இதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனுக்கு கொஞ்சம் கம்மியா உங்களுக்கு பார்டர் வந்துருது. இன்னொரு பக்கம் சின்ன இடத்துல பார்டர். நல்ல அழகான ஐசி ப்ளூ டிஷ்யூ சில்க் சாரி. இந்த கலர்லாம் செம்ம டிமாண்ட். சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? செமையா இருக்கு. எல்லாருமே தமிழ் நியூ இயர் ஆஃபர் வரைக்கும் நல்ல ஆஃபர் பிரைஸ்ல வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ ரொம்பலாம் ஏத்தல. ஜஸ்ட் 100 மட்டும் தான் ஏற்றிருக்கோம். அதுக்கு மேலே ஏற்றலை. ஏன்னா வந்து வாரம்னு சொல்லிட்டு எல்லா ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சாரியோட த்ரெட் ப்ரைஸு, ஜரியோட ப்ரைஸு, ஈவன் கொரியர் கவர் ப்ரைஸு, அட்டபாக்ஸ் ப்ரைஸு, கொரியர் சார்ஜஸ் ப்ரைஸு, எல்லா ப்ரைஸ்லையுமே எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் எல்லா ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆனதை பார்த்து நாங்கள் வந்து சாரியில் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சாரிக்கு வந்து மினிமம் 200 இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த இதை மேட்ச் அப் பண்ண முடியும். பட் நான் அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணல. ஜஸ்ட் 100 மட்டும். அதுவும் ஃபர்ஸ்ட் தமிழ் நியூ இயர் ஆஃபர்ல இருந்தது. ஆஃபர் இப்போ கேன்சல் ஆகி ஜஸ்ட் 100 மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தப்படுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ இது வார்க்கு அப்புறம் வந்து நிறைய இன்க்ரீஸ்டு. எல்லா ப்ரைஸுமே எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு உண்மையா. ஸோ ஆல்ரெடி இருந்த பழைய ஸ்டாக்னா நம்ம கொஞ்சம் ஆஃபர் போடலாம். மற்றபடி இப்போ எல்லாமே புது ஸ்டாக்ஸ். உங்களுக்கே தெரியும் நம்ம பேஜில் வந்து பழைய ஸ்டாக்ஸ் நிற்காது. புது ஸ்டாக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி வீக் வந்து புது ஸ்டாக் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. மந்த்லி மந்த் எண்ட்ல வந்து நம்ம வந்து பழைய ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கிளியரன்ஸ்ல போட்டு டக்குன்னு இமீடியட்டா சேல்ஸ் பண்ணிடுறோம். ஸோ பழைய ஸ்டாக்ஸ் எதுவுமே இருக்காது. புதுசு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நான் வந்து எல்லா சைட்லயுமே ரொம்பலாம் இன்க்ரீஸ் பண்ணல. ஜஸ்ட் கொஞ்சமா எல்லா சைட்லயும் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுவும் உங்களுக்கு எல்லா ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சு. தமிழ் நியூ இயர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் வந்து முடிஞ்சிச்சு. நிறைய இன்க்ரீஸ் ஆகல. பார்த்து நான் உங்களுக்கு பண்றேன். ஓகேவா? ஸோ நல்லா அழகா ரோஸ் கோல்டு சரியில ஐசி ப்ளூ கலர்ல உங்களுக்கு சூப்பரான பல்ல உருவம் இல்லை. இந்த கலெக்ஷனே உருவம் இல்லை. பிளவுஸ் அழகா இருப்பாங்க. இதான் உங்களுக்கு சாரியோட கலர். நல்லா ஷைனிங் ஆன டிஷ்யூ சில்க் சாரி. ஸோ டிஷ்யூ சில்க் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வர்றது ரொம்ப ரேர். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான், லிமிடெட் எடிஷன் தான். திரும்ப இதே மாதிரியான பேட்டர்ன் திரும்ப இந்த பிரைஸ்ல எனக்கு வந்து வருமா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திரும்ப வந்து பிரைசஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே டிரான்ஸ்போர்டேஷன், கொரியர் சார்ஜஸ், ஈவன் ஒரு இந்த பட்டர் பேப்பர் கூட கிடைக்கல. உண்மையா சொல்ல போனா சாரிக்குள்ள ஒரு பட்டர் பேப்பர் இருக்கும்ல, அந்த பட்டர் பேப்பர் கூட பயங்கர டிமாண்டு. டபுள் த பிரைஸ். கொரியர் மேல கவர் போடுறோம்ல, அதுவுமே எங்களுக்கு டபுள் த பிரைஸ். மேல பாக்ஸ் போடுறோம்ல, டபுள் த பிரைஸ். கொரியர் சார்ஜஸ், ஸோ எஸ்டி கொரியர் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், டிடிடிஸ் ஆகட்டும், கொரியர் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா பிரைஸஸுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ
என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு இதுன்னு சொல்லலாம், பட் ஒன்றும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு த்ரெட் சாரியில போடுற நம்ம கோல்டன் ஜரில எல்லாம் போடுற அந்த த்ரெட் ஆகட்டும், அதுக்கு மேலே போடுற சரி ஆகட்டும், எல்லாமே டபுள் த பிரைஸ் ஆயிடுச்சு. அதுக்காண்டி நாங்கள் வந்து சாரி வந்து டபுள் த பிரைஸ் போட முடியுமா? போடாது. போட முடியுமா? போட்டால் என்ன எங்களுக்கு விற்காது. ஆல்ரெடி ஒரு 50 சேலை ஒரு நாள் வித்துட்டு இருக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து அது வந்து நாங்கள் டபுள் த ப்ரைஸ் ஆகணும்னா ஒரு 15 கூட விற்கிறது எங்களுக்கு கஷ்டம். ஸோ அதை புரிஞ்சு ஓகே நம்ம வந்து மார்ஜினில் மினிமல் ஆக்கிட்டு இந்த இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் அழகா உங்களுக்கு வந்து ஆர்கிட் லாவெண்டர் கலர். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து பேபி பிங்க் மாதிரியும் இருக்காது, லாவெண்டர் மாதிரியும் இருக்காது. பேபி பிங்க்கும் லாவெண்டரும் மிக்ஸ் ஆன ஒரு சூப்பரான கலர். இந்த சாரி நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்மளோட கோல்டன் சாரி வெட்டிங் சாரியில் ஒரு கிரேப்ஸ் டிசைன் போட்டிருப்போம் இல்லையா, அதே டிசைன். ஓகே, ஒரு பியூர் சில்க் பார்த்து வீவ் பண்ணோம்னு சொல்லிட்டு கோல்டன் சாரி வெட்டிங் சாரியில் ஒரு கிரேப்ஸ் டிசைன் போட்டிருப்போம், அதே டிசைன். இது ஆர்கிட் லாவெண்டர் கலர். உங்களுக்கு இதுவுமே ஒரு ஜானுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்டர், ரொம்ப அழகா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ்யூ சில்க் ப்ரீமியம் குவாலிட்டி. உருவம் இல்லை இந்த கலர், இந்த சைட்லயுமே உங்களுக்கு உருவம் இல்லை. கலர் செம்மையா இருக்கு, சான்சஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு, செம்ம அல்டிமேட். இது அந்த சைடோட கார்ஜியஸான பல்லு, சேம் கலர்ல பிளவுஸ் நல்லா அழகா ஷைனிங்கா இருக்கு, சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ சில்க் சாரி. இதான் உங்களுக்கு ஃபுல் சைடோட லுக், நல்லா ஷைனிங்கா கிளிட்டரிங்கா ப்ரீமியம் குவாலிட்டி தான், அப்படியே ஜிகின்னு இருக்குது. மிஸ் பண்ணிடாம சீக்கிரம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல சாஃப்ட் ஃபிளெக்சிபிளான ஒரு சூப்பரான ஒரு டிஷ்யூ சில்க் சாரி. நல்லா அழகு கலர் காம்பினேஷன்ஸ், அழகான கலெக்ஷன். இதில் இது எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு, ஷைனிங்காக இருக்கு. இது ஆர்கிட் லாவெண்டர் வித் கோல்டன் சைடில் வந்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து அழகா இருக்கு ஆப்பிள் கிரீனு, இதில் பட்டர்ஃப்ளை இருக்கு. ஓகேவா? அழகா இருக்கு பட்டர்ஃப்ளையுமே. சரி, ஆப்பிள் கிரீன்ல சாரி. இந்த பக்கம் எனக்கு பட்டர்ஃப்ளை தெரியும், அது அப்போ ஹாஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. இந்த பக்கம்னா உங்களுக்கு ஃபுல் பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, கோல்டன் ஜெல்லாம் உங்களுக்கு அழகா பட்டர்ஃப்ளை வீவிங் அப்படி நீளத்துக்கு உங்களுக்கு வீவ் பண்ணியிருக்காங்க, செம்மையா இருக்கு. மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டியான மைனூட்டான கொடி டிசைன் வருது. முக்கால் ஜானில் பார்டர் நல்லா அழகா உங்களுக்கு ஆப்பிள் கிரீன், ரெண்டு பக்கமே ஈக்குவல் சைஸில் பார்டர் வந்துருது. இருக்கு முக்கால் ஜானில் ஈக்குவல் சைஸில் பார்டர் வந்தது. அழகா பட்டர்ஃப்ளை சாரி, ரொம்ப சூப்பராக இருக்கு. கலருமே ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, வாவ், சூப்பர் கார்ஜியஸுங்க, ரொம்ப அழகா கார்ஜியஸான சூப்பரான உங்களுக்கு கிராண்ட் பல்லு, அழகா ஷைனிங்காக இருக்குது. அதே கிரீன்ல உங்களுக்கு பிளவுஸும் வந்தது. ஆப்பிள் கிரீன் பாசா கிரீன் வந்துட்டோம்ல டிஷ்யூ, இது அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும். ஒருத்தர் சாரி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சாரிக்காவது இந்த பேப்பராக வச்சிருக்காங்களா. இன்னொரு சாரி வந்து ஃபினிஷிங் போயிருக்கு, இது நூடுல்ஸ் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். பட்டர் பேப்பர் எங்கே தேடினாலும் கிடைக்கல, அதனால் பட்டர் பேப்பர் இல்லாமலே ஃபினிஷ் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எங்களுக்கு ஃபோல்டிங் போட்டு கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் அதாவது கிடைச்சா கூட பரவாயில்ல, டபுள் த ரேட் கிடைச்சா கூட பரவாயில்ல, பட் பட்டர் பேப்பர் எங்களுக்கு கிடைக்கல. உள்ள வைக்கிற அந்த பட்டர் பேப்பர், அந்த பேப்பர் வந்து முன்னாடி 1.5 rupees வச்சிருந்தாங்க. இப்போ பேப்பர் வந்து 3.5 rupees சொல்றாங்க, பட் பேப்பர் கிடைக்கவில்லை. ஓகே, பேப்பர் வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக அந்த மடிப்பில் அப்படியே இருக்கும், அதனாலே வந்து பேப்பர் வச்சிருந்தோம். பட் இப்போ இந்த சில சாரீஸ் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பேப்பர், நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்னா சம்டைம்ஸ் ஏதாவது அந்த பேப்பரில் உள்ள அந்த அச்சு ஏதாவது பட்டுருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் நியூஸ் பேப்பர் வைக்கிறது இல்லை, கொஞ்சம் ப்ரைஸியான ஒரு பட்டர் பேப்பர் தான் வைப்போம். பட் இப்போ வந்து அதுவும் கிடைக்கல. ஓகேவா? ரொம்ப நல்லா அழகான உங்களுக்கு கிரீன் கலர்லாம் சூப்பரான சாரி. நல்லா பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு முக்கால் ஜான் டிஸ்டன்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு முக்கால் ஜான் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பட்டர்ஃப்ளை இருக்குது. ஃபுல்லாகவே சம்மர் டிஷ்யூ, ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜரி, சூப்பரான ஜரி வீவ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ப்ரீமியம் கலெக்ஷன், ஜரி வீவ் பண்ண ஒரு சூப்பரான கலெக்ஷன். ஆனால் இங்கேருந்தே உங்களுக்கு வீவிங் ஸ்டார்ட் ஆகிடுது. இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து உருவம் இருக்கு. ஓகேவா? அழகா இருக்கு. நான் அந்த டிசைன் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகு கலர் வேற. ஸோ இந்த கலருக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதுவும் நல்லா சாஃப்டியா இருக்குங்க, சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க, புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஒரு செக்டு பேட்டர்ன்ல உங்களுக்கு டிஷ்யூ. இது எப்படின்னா உங்களுக்கு நல்லா ரோஸ் கோல்டு ஹைலைட்டர். இது வந்து இது என்ன கலர்னு சொல்றதுன்னு உண்மையே தெரியல. ஆனியன் பிங்க் டோன்ல இருக்குது, பீச் அண்ட் ஆனியன் பிங்க் டோன் ரியல் டோன்ல இருக்குது. ஓகேவா? பீச் அண்ட் ஆனியன் பிங்க் ரியல் டோன்ல இது ரோஸ் கோல்டு ஹைலைட்டர். பேபி பிங்க்கும் அந்த ரோஸ் கோல்டு கிளிட்டரிங் நம்ம சீக்ஸ்ல போடுவாங்க. நான் எல்லா இதுலயுமே மோஸ்ட் சொல்றேன், இந்த நல்லா இதுல போடுவாங்க நம்ம, அது என்னது மேக்கப்க்கு வந்து ஃபேஸ்ல சீக்ஸ்ல போட்டு விடுறாங்களா ஒரு ஹைலைட்டர், அந்த கிளிட்டர். ஓகேவா? செம்மையா இருக்கு, நல்லா மெனுமெனு இருக்கும்ல அந்த ஹைலைட்டர். ஓகே, இதுல உருவம் கிடையாது, இது நல்லா ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த கலருக்கு நம்ம கிட்ட ரொம்ப டிமாண்ட். ஓகேவா? இந்த டிசைன்ல தான் இப்போ இருக்கு, அவைலபிளா இருக்குது. கம்ப்ளீட்டா டிஷ்யூல உங்களுக்கு செக்ஸ், அழகு பார்டரும் ரொம்ப அழகா இருக்கு. நல்லா வீவிங், பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வீவிங். ஸோ
இந்த ப்ரைஸில் கொடுக்காங்களே இதெல்லாம் வீவிங்கா இல்லை பனாரசி சேரியா நார்த் இந்தியா சேரிலாம் நினைக்காதீங்க. இது நார்த் இந்தியா சேரியோ கத்தான் சில்க்கோ பனாரசி சேரியோ கிடையாது. இது காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க். ஓகேவா? இந்த ப்ரைஸில் கொடுக்காங்க. இது வந்து கத்தான் சில்காக இருக்கும், நார்த் இந்தியா சேரியா இருக்கும், பனாரசி சேரியா இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த சரி கிடையாது. ப்ரீமியம் டிஷ்யூ சில்க் சாரீஸ். ஓகேவா? அழகாக கிளிட்டரிங்காக இருக்கா. இது வந்து ஃபுல்லாக அழகு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ஜெட்லேயே அழகான பியூட்டிஃபுல் வீவிங் வந்திருக்கு. இதான் அந்த சைடோட பல்லு. இதில் உருவம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பட்டர்ஃப்ளை சைடில் மட்டும் தான் உருவம், வேறு எதுலையுமே உருவம் கிடையாது. வா சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸு. அந்த பார்டரில் உள்ள அந்த டிசைன் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த டிசைன் அப்படியே அழகாக இருக்குது. செம்ம கலருங்க. இது வந்து செம்ம. இங்கே பாருங்கள், இந்த கலர் பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக கேப்சர் ஆகும். செம்ம சூப்பரான ஒரு கலர். இங்கே பாருங்கள், பார்டர்லாம் அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. ஆனால் செம்ம ஷைனிங்காக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. கார்ஜியஸ் சூப்பர் ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு எண்டு வரைக்கும் வீவிங் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் உங்களுக்கு சாரியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வீவிங் வந்திருக்கு. சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷைனிங் கிளிட்டரிங்கில் செம்ம சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ சில்க் சாரீஸ். அது இது வந்து ரொம்ப அழகான ஒரு ரோஸ் கோல்டு கலர், ரோஸ் கோல்டு ஹைலைட்டர். ஓகேவா? ரோஸ் கோல்டு ஹைலைட்டர் கலர். சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டணும். இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல்லாக உங்களுக்கு டிஷ்யூலேயே செக்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பார்டர் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஃப்ளாரல் இன்ட்ரிகேட் பார்டர் கொடுத்துருக்காங்க. முக்கால் சேனல் உங்களுக்கு பார்டர் இருக்குது. அழகாக இருக்குது. சாஃப்ட் லைட் வெயிட் ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு சூப்பர் கார்ஜியஸான டிஷ்யூ சில்க் சாரீஸ் வேணுங்கிறவங்க டக் டக் டக்குன்னு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி இந்த ஆனியன் பிங்க், கொஞ்சம் இந்த பீச் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஆனியன் பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லா பிரைட்ஸுமே வியர் பண்ணுறாங்களா அந்த கலர், நல்லா பீச் மிக்ஸ் பண்ணால் ஆனியன் பிங்க் கலர் சூப்பராக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஸ்லாண்டிங் லைன்ஸில் செம்ம சூப்பரான ஒரு ஸ்டன்னிங்கான பல்லு கோல்டன் தெரியல. சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரிகேட்டட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரீ எண்டு வரைக்கும் உங்களுக்கு வீவிங். ஓகே, இதுதான் சாரியோட எண்டு ஃபுல்லாக உங்களுக்கு. இதுதான் பேக் சைடு ஃபினிஷிங். ஸோ உங்களுக்கு குத்தாது, இழுக்காது, அங்கங்கே சரி நிற்காது. ஸோ நல்லா ஒரு ப்ரீமியமில் உங்களுக்கு டிஷ்யூ சில்க் சாரீ நல்லா அழகாக உங்களுக்கு இந்த டிஷ்யூ காஞ்சிபுரம் டிஷ்யூ சில்க் சாரீஸ். அதுவும் உங்களுக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. இந்த அந்த ஃபினிஷிங் வந்து ஒரு சின்ன நூல் கூட வெளியே நிற்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. சாஃப்ட் லைட் வெயிட் அண்ட் ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ சில்க் சாரீ. யார் யாருக்கு என்னென்ன கலர் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு டார்க் ஆனியன் பிங்க்கும் ஒரு பீச் மிக்ஸ் பண்ண மாதிரியான கலர் செம்மையாக சூப்பராக ஒரு 2 கலர்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த லாஸ்ட்டாக போட்ட ரெண்டுமே, இந்த பார்டர் ஆகட்டும் சரி, இந்த டிசைன் ஆகட்டும் சரி, அந்த ஷைனிங் இருக்குது. இந்த இதில் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டிங்காக செம்மையாக இருக்குது. ஸோ சூப்பரான கலெக்ஷன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இதில் ஒரு 3, 4, 5, 6, 7 கலர்ஸ் இதில் வச்சுருக்கோம். ஓகேவா? 7 கலர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நியூ கலர்ஸ். இந்த ஹனி வந்து ரொம்ப முன்னாடி போட்டேன். இது நான் லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹனி கலர் போட்டேன். ஹனி கலர் போட்ட அன்னைக்கு எனக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஹனி கலருக்கு இப்போ தான் திரும்ப வந்து எனக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு. அதே ஹனி கலர். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கவில்லை. ஓகே, ஸோ ஏன்னா வந்து மற்ற கலர்ஸ் எந்த கலர் ரொம்ப ரெகுலராக ஓடுதோ அதோட கலர்ஸ் ஓட்டிட்டு இருப்போம். ப்ளஸ் நியூ கலர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஹனி கலர் 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கேட்டு பார்த்தீங்க. பட் இப்போ தான் எனக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு ஹனி கலர். ஓகே, நல்ல அழகான பியூட்டிஃபுல்லான ஜுவல் டோன் ஹனி கலர். இது வந்து உருவம் இருக்குது பார்டரில். இதில் எல்லா சாரிலையுமே பார்டரில் எலிஃபென்ட் வருவாங்க. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரிகேட்டட் எலிஃபென்ட் வந்து பார்டரில் இந்த என் பீஸில் வருவாங்க. அது ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக இருக்கும். முக்கால் ஜானில் பார்டர். சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன். இது வந்து அப்படியே ஒரு பியூர் சில்க் ஃபோட்டோவை பார்த்து இது வந்து மேக் பண்ணலை. ஒரு பியூர் சில்க் சாரியே நாங்கள் வந்து வாங்கியிருக்கும் போது அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சி போய் அதே டிசைனில் இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூர் சில்க் சாரியோட காஸ்ட் வந்து 36,000 நினைக்கிறேன். அப்போவே போத்தீஸில் எடுத்தது 34,000 to 36,000 ஒரு பியூர் சில்க் சாரீ. அந்த டிசைனை அப்படியே வந்து பியூர் சில்க் நேரில் எடுத்த சாரியை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பார்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ. ரொம்ப அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கும். செம்ம அல்டிமேட்டான ஒரு ஃப்ளாரல் கொடி டிசைன். இதுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பல்லு டிசைன்ல எப்படி இருக்கும். இது முகூர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரியான பல்லு. நல்லா பீக்காக்கும் சக்கராவும் ரவுண்டா இருக்கும். ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் வந்து கல்யாணம் போட்டுனாலே இந்த செக்ஸுக்குள்ள முகூர்த்தமும் செக்ஸுக்குள்ள சக்கராவும் பீக்காக்கும் இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து அப்படி சாரீ ஃபுல்லாக அந்த மாதிரி போடாமல் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெண்டியாக ஒரு லேட்டஸ்ட் கிளாஸி டிசைன் கொடுத்துட்டு பல்லுல வந்து உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி செக்ஸுக்குள்ள பீகாக் அண்ட் சக்கரா கொடுத்துருக்காங்க. பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, செம்ம சூப்பராக இருக்கு. ஹனி கலர். ஸோ ஹனி கலர் 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. அதனால நான் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கிறதில்ல. ஒரு சிலர் வந்து இந்த கலர் தான் எனக்கு ஒரு சரி எனக்கு வீவ் பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு சரி வீவ் பண்ண மாட்டோம் ஒரு கலரில். வீவ் பண்ணால் செட்டாக தான் வீவ் பண்ணுவோம்.
இந்த செட் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வேற வேற கலர் அப்போதான் இந்த டிசைன் இது லான்ச் பண்ணிடணும். அதனால் உடனே அதே கலர் ரிவ்யூ பண்ண வேண்டான்ட்டு வேற வேற கலர்ஸ் போட ஆரம்பிச்சு இப்போதான் திரும்ப அகைன் அந்த பழைய ஸ்லாட்டுக்கு வந்திருக்கும். இந்த கலர் நான் முன்னாடி போட்டேன்னா எனக்கு ஒன்றே ஞாபகம் இப்போதான் போடுறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் போடலை, நான் இந்த கலரே பார்க்கல இந்த டிசைனில், இப்போதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் அது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது நான் அந்த 8 monthsக்கு முன்னாடி போட்ட இதில் வீடியோவில் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ போடுறோம். ஓகேவா, இதை போட்டு உண்மையாக ஞாபகம் இல்லை. இது அழகான ஒரு வயலட் பர்பிள் கலர், செம்மையாக இருக்குது. கோல்டன் ஜெல்லாம் முக்கால் ஜெல்லாம் பார்டர், இன்னொரு பக்கம் சின்ன ஜெல்லாம் பார்டர், பியூட்டிஃபுல்லாக இருக்கா. கீழே லக் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு எலிஃபேண்ட் வந்துடும். ரொம்ப அழகாக இருக்கும். ராயல் வயலட்ஸும் பர்பிளும் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் காஜஸ் வந்துடுது. இதில் உங்களுக்கு இது கிளியராக தெரியுதா, அந்த பல்லோட டிசைன் பீக்காக்கும் சக்கரம் இருக்கும். ஓகே, சூப்பரான ஒரு கிராண்ட் பல்லு, சிம்பிளான உங்களுக்கு ப்ளவுஸ். வயலட் ஹேண்ட் பர்பிள் ஜெல் டோன் ஒரு சூப்பர் கோஜியஸான ஒரு கிராண்டியரான ஒரு வெட்டிங் சாரீ. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீக் வந்து ஓட்டு போடணும். எல்லாரும் ஒழுங்காக போய் ஓட்டு போட்டுருங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் இருக்காதீங்க, அது உங்களுடைய ஜனநாயக கடமை. கண்டிப்பாக இந்த வீக் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓகே, ஸோ அதுக்காக உங்களுக்கு லீவ்லாம் கொடுத்துட்டாங்க. நானுமே ஒரு காலத்தில் ஓட்டு போட மாட்டேன், உண்மையாக சொல்ல போனால் மாற்றப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஓட்டு வந்து வேற, நான் வந்து ஒரு 2 hours 2.5 hours ட்ராவல் பண்ணி போய் போடுற மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு நம்ம அங்கே போய் காத்து கிடந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வெயிலில் போயிட்டு அங்கே போய் ஓட்டு போட்டு வரணுமான்னு சொல்லிட்டு நான் முன்னாடிலாம் ஓட்டு போடல. பட் இப்போ லாஸ்ட் 2 எலெக்ஷன், 2 இல்லை ஒரு 3 எலெக்ஷன் ஒழுங்காக போட்டுட்டு இருக்கேன். முன்னாடி சின்ன பசங்களா இருப்பாங்க, ரொம்ப எங்கேஜ் பசங்க. ஸோ அவங்கள பார்க்கறதா, அவங்கள கூப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் அலையணுமா, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ஓட்டு போனதில்லை. பட் ஆனால் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன், அப்படி இப்போ போடாமல் இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக எல்லாருமே இப்போ ஓட்டு போடுங்க. ஓகேவா, நல்ல அழகான ஒரு ஆர்கி டிராவஞ்சர்ல கோல்டன் ஜெல்லாம் சூப்பர் கார்ஜியஸான ஒரு வெட்டிங் சாரி. ஓகேவா, ரொம்ப அழகாக கியூட்டாக உங்களுக்கு எலிஃபண்ட் வச்சு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கார்ஜியஸான பல்லு, சிம்பிளாக உங்களுக்கு ப்ளவுஸ். மிஸ் பண்ணிடாதீங்க, கியூட் அண்ட் எலிகண்டான சாரி. யார் யாருக்கு வேணுமோ இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த சாரீ ட்ரைபிஸ்டோட வீடியோஸ் பார்க்குறேன். பிரைட்ஸ்க்கு வியர் பண்ணி விடுறாங்க சாரீ ட்ரைபிஸ்டோட வீடியோஸ் பார்க்குறேன். பார்க்கும்போது நம்ம சைடில், தமிழ்நாட்டு சைடில் அந்த அளவுக்கு யாருமே அந்த மாதிரி சாரீ கட்டி நான் பார்த்தது இல்லை. பட் அதர் ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கூட தெரியல. சாரீ வந்து நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வச்சிருக்காங்களா, அதெல்லாம் ஹாஃப் தான் வந்து சாரீ வந்து அதாவது நம்ம முன்னாடிலாம் அந்த காலத்து படம் வந்து நம்ம பார்த்தோன்னா, அவங்க ஷக்கீலா மேம்லாம் அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட்ல நடிச்ச படம்லாம் இப்படி இருக்கும், அவங்க சாரீ எப்படி கட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து சாரியை கட்டி வெட்டிங்க்கே அப்படிதான் கட்டி விட்டுறாங்க. சாரி ட்ரைபிஸ்ட் உங்களுக்கு அப்படி சஜஸ்ட் பண்ணா கூட கொஞ்சம் அழகா நீட்டா தமிழ் பொண்ணு மாதிரி நல்லா அழகா கவர் பண்ணி கட்டுங்க. எனக்கு நான் அதுக்காண்டி ஃபுல்லா உங்களை மறைச்சி கட்ட சொல்லல. நீங்க இவ்வளவு கூட ப்ளீட் வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நீங்க நல்லா நீட்டா கொஞ்சம் கவர் பண்ணி சாரி கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஸ்டேட்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோஸ் பார்க்கல, பட் வேற ஸ்டேட்ஸ்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா எப்படி எங்க போகுது அந்த கல்ச்சருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து பிளவுஸ்ல ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே நல்லா ஹெவி ஒர்க் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒர்க்கை காட்டுறதுக்கு அந்த பிளவுஸு கூட மறைக்காம இது, ஏன்னா ஃப்ரண்ட்ல உள்ள பட்டன் முதற்கொண்டு தெரியுது. அவங்க கட்டிருக்கிற சாரீலாம் ஒருத்தர் 2 பேர்ல நான் நிறைய இது பாக்குறேன். ஃப்ரண்ட்ல போடுற பட்டன் முதற்கொண்டு பிளவுஸ்ல உள்ள பட்டன் தெரியுது. நீங்க சோழி போடும்போது ஒண்ணுமே தெரியாது, ஆடா தெரியாது. உண்மையா சொல்றேன், நீங்க சோழி போட்டீங்க, வெறும் ஒரு ஃப்ரண்ட் ஒரு கிராப் டாப் போடுறீங்க, ஃப்ரண்ட்ல ஒரு பிளவுஸ் மட்டும் போட்டு அப்படி இது நீங்க வந்து ஸ்கர்ட் போடுறீங்க சோழிக்கு, அது ஒன்றும் தெரியல. அது வந்து ஷால் ஒரு பக்கமாக தான் நீங்க போட்டிருப்பீங்க, ஒன்றும் தெரியாது. பட் இன்னொன்று என்ன சொல்ல வந்து கிராப் டாப் போடுறீங்க, அதெல்லாம் உண்மையாவே ஆக்வர்டா தெரியாது. பட் சாரிங்கிறப்ப அந்த பிளவுஸ் நம்ம டைட்டா பட்டன்லாம் போடும்போது அந்த பட்டன் தெரியுற மாதிரி நீங்க சாரி ஒரு சிலர் கெட்டாதீங்க, சின்ன பிள்ளைங்க. எனக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. உங்களோட சாரி ட்ரைபிஸ்ட் இது நீங்க கெட்டினா ஒல்லியா தருவீங்க, நீங்க கொஞ்சம் சப்பியா இருக்கீங்களா, இது கெட்டினா கொஞ்சம் ஒல்லியா தருவீங்கன்னு சஜஸ்ட் பண்ணா கூட இல்லக்கா நான் வந்து வெட்டிங்க்கு நீட்டா கட்டிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கட்டிக்கோங்க. உண்மையா சொல்றேன், என்னோட சஜஷன். பட் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி போட்டோஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. பட் நான் வந்து ரொம்ப அப்படி இன்ஸ்டாலேயே ஊறி போய் இன்ஸ்டாலேயே சர்ச் பண்ணி, ஏன்னா இன்ஸ்டால நிறைய அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் சாரி ட்ரைபிஸ்ட் அவங்களோட பேஜஸ் தான் எனக்கு நிறைய வரும். அதுல பார்க்கும்போது எல்லாமே அந்த மாதிரி தான் நிறைய வருது எனக்கு. ஓகேவா, சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லா ரெட் கலர்ல, நல்லா முகூர்த்தம் ரெட் கலர்ல. எனக்கு இந்த ரெட்டை பார்த்துட்டு ஞாபகம் வந்துச்சு. நான் நிறைய சாரீஸ் வெட்டிங்க்கு ரெட் கலர்ல கட்டிட்டு நிக்காங்களா,
அதில் வந்து ஃப்ரண்ட்ல உள்ள பட்டன் தெரியற அளவுக்கு அழகா நீட்டாக இந்த ஒரு சைடு மட்டும் தான் அவங்க ப்ளீட் இவ்வளோத்துக்கு வச்சிருக்காங்க. ஒரு சைடு மட்டும் தான் இவ்வளோத்துக்கு ப்ளீட் வச்சிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒர்க்கு, ப்ளவுஸில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து மறைக்காமலே வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கு மறைக்காம அது வந்து நீங்கள் சோழி போட்டால் அவங்களுக்கு அது ஆடா தெரியாது. சோழி போட்டு நீங்கள் வந்து ஷால் போடலன்னா கூட ஆடா தெரியாது. கிராப் டாப் போட்டு நீ ஷால் போடலாம் கூட ஆடா தெரியாது. பட் நீங்கள் சாரீ அப்படின்னு ட்ரெடிஷ்னலாக கட்டும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது ஆடா தெரியுது. ஓகேவா? ஸோ நான் நம்மளை சொல்லலை, நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கரெக்டாக தான் எல்லா வீடியோலையுமே பார்க்குறேன். பேரண்ட்ஸ் நம்ம இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. பட் இனிமேல் ஃபியூச்சரில் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நல்லா ஒரு ரெட் கலரில் கோல்டன் ஜெல்ல அழகான ஒரு முக்கால் ஜெல்ல பார்டர், நல்லா அழகாக உங்களுக்கு பீகாக் அண்ட் சக்கரா போட்ட மாதிரி உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக நல்லா முகூர்த்தம் ரெட் கலர், நல்லா கல்யாணத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு ரெட் கலரில். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. ஏன்னா ஒரு சிலர் மேபி உங்களுக்கு சாரீ ட்ரைபிஸ்டே நீங்கள் வந்து இது வந்து இப்படி கட்டினீங்கன்னா ஒல்லியாக தெரிவிங்கன்னு சொல்லி கூட உங்களுக்கு கெட்டி விட்டு இருந்திருப்பாங்க. ஒல்லியாக தருவது முக்கியம் இல்லை, நீங்கள் சாரியை நீட்டாக பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணி கட்டினீங்களே நீங்கள் சுடிதாரோட சாரியில் ஒல்லியாக தருவீங்க, அழகாக தருவீங்க. சாரி ட்ரைபிஸ்ட் இதில் இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தருவீங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் போய் அது ஒல்லியாக தெரியல. உங்களுக்கு பார்க்கும்போது ஒல்லியாக காட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் ஆக்வர்டாக காட்டுது. ஓகேவா? ஸோ பட் நமக்கு வியூவர்ஸ் கம்மி தான். நம்ம வியூவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்ஸ்டாவில் ரொம்ப மூழ்கி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து இப்போ மேரேஜ் ஆக போது சாரி ட்ரைபிஸ்ட்டு இதை வந்து லிஸ்ட்டு தேடிட்டு இருக்கீங்க, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டோட லிஸ்ட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா அது பழைய மற்ற கஸ்டமர்ஸ் மற்ற பிரைட்ஸ் எல்லாம் வியர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஷாப் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது அழகான ஒரு பேஸ்டல் கிரேப்ஸ் கலர், ரொம்ப பேசலப்பா. இது அழகான ஒரு பேஸ்டல் கிரேப்ஸ் கலரில் ஒரு சூப்பரான ஒரு கோல்டன், ஏன்னா ஆடை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. ஆடை சுதந்திரமா நான் வந்து நீங்கள் ஜீன்ஸ் போடுங்க, கிராப் டாப் போடுங்க, டிஷர்ட் போடுங்க, மற்ற எல்லாமே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சாரீ கட்டும்போது பாதியாக மறைக்காமல் கொஞ்சம் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப இழுத்து மூடிக்க சொல்லலை. நீங்கள் இவ்வளோ குட்டியாக ப்ளீட் வச்சாலும் போதும், அழகாக க்யூட்டாக உங்களுக்கு வந்து காட்டலாம். பட் நான் சொல்கிறது சிலர் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு ப்ளவுஸு, இது உங்களுக்கு பல்லு. செம்மையாக இருக்கா? நல்லா அழகாக உங்களுக்கு பீகாக் அண்ட் சக்கரா. ஓகே. நம்ம பிள்ளைங்க யாருமே நான் அப்படி பார்த்ததில்ல. பட் அதர் ஸ்டேட்ஸில் அப்படி கொஞ்சம் என் கண்ணில் அப்பப்போ படுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு ப்ளவுஸில் ஃபுல்லாக நிறைய ஒர்க் வச்சோடனே ஃப்ரண்ட்ல எல்லாம் நிறைய ஒர்க் வச்சோன்னே ஒர்க்கை காட்டுறதுக்கு இப்படி போடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது எனக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. அதை பார்க்கும்போதே சாரீ கட்டின மாதிரியே ஒரு ஃபீல் வரல. ஓகேவா? சூப்பராக உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு சூப்பரான சாரீ. இது உங்களுக்கு சாரியோட இந்த கலர் நமக்கு நல்ல டிமாண்ட். ஓகேவா? பீகாக் அண்ட் சக்கரா இருக்குது. இது ப்ளவுஸ், இது உங்களுக்கு சாரி. உள்ளெல்லாம் அழகாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதுதான் பேக் சைட் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கா? ஃப்ரண்ட்டில் உள்ளதை அப்படியே அச்சு அடித்த மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் இருக்கும். ஓகே. இது டிசைன் அப்படியே அச்சு அடித்த மாதிரி பேக் சைடில் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு ஜரியில் வீவிங். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டான ஜரியில் வீவ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும். அந்த இன்ட்ரிகேஷன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு திக்காக இருக்காது. ஓகே. மற்றபடி நம்மளோட காப்பர் ஜெரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரிஸ் கொஞ்சம் ஜரி திக்னஸாக இருக்கும், ஜரி திக்னஸ் கூட இருக்கும். அது எல்லாமே நமக்கு 2000 கீழே தான். ஜரி திக்னஸ் கூட இருக்கனால உங்களுக்கு அந்த ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக இருக்காது, துணிப்பாக ரொம்ப இன்ட்ரிகேட்டடாக அந்த ஒர்க் இருக்காது. நம்மளோட கோல்டன் ஜெரிஸில் எப்போவுமே நல்ல ஒரு மைன்யூட் ஜரி போடுறதுனால உங்களுக்கு அந்த இன்ட்ரிகேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே. ரீசெண்டாக நம்மக்கிட்ட ரொம்ப டாப் ட்ரெண்டிங்காக போயிடுறது இந்த கலர் தான். ஓகேவா? ஸோ இந்த கலர் அது பர்டிகுலராக இந்த சாரியில் நான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்லேயே இந்த சாரியில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பீசஸ் இதில் சேல்ஸ் ஆகிருக்கும். இந்த 1 மந்த்தில் மட்டுமே இந்த சாரியில் வந்து இந்த கலரில். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன், ஒருத்தவங்க வெட்டிங்காக ஒரு 5 to 6 பீசஸ் எடுத்தாங்க, இன்னொருத்தவங்க 3 பீசஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி வெட்டிங்க்கு பல்காக புக் பண்ணாங்க. இதில் சிங்கிளாக நிறைய பேர் ஒவ்வொருத்தர் புக் பண்ணாங்களே தவிர வெட்டிங்க்கு 6 பீசஸ் 3 பீசஸ் 4 பீசஸ் அந்த மாதிரிலாம் இதில் சேமாக செட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக் இருந்தது. மற்ற கலர்ஸ்லாம் கேட்டு பார்த்தாங்க, அப்புறம் இதில் ஸ்டாக் இருக்கணும்னு டக்குன்னு இதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து செம சூப்பரான கலர், பீகாக் ப்ளூ கிரீன் ஜுவல் டோனில் சூப்பரான கலர். பட் இப்போ ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம். ஓகே. செம்மையாக இருக்கா? அழகாக இருக்கும், கலரே அவ்வளோ அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். நல்லா ஒரு பீகாக் அண்ட் சக்கரை வர மாதிரி சூப்பரான உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ். இது உங்களுக்கு சாரியோட கலர் பீகாக் ப்ளூ கிரீன் ஜுவல் டோனில் இருக்குது பல்லு. இது உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் இது உங்களுக்கு சாரி. ஸோ பேக் சைட்லாம் ஃபினிஷிங் அவ்வளோ பக்கா பர்ஃபெக்டாக இருக்கும், மிஸ் பண்ணிடாங்க. பியூட்டிஃபுல்லான சாரி, பியூட்டிஃபுல்லான வெட்டிங் சாரி. யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் டச் பண்ணி சாப்பிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர். ரெட் கலர் பார்த்துட்டோம், நல்லா ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குது. இது ஃபைனல் கலர்.
அது தப்பாக சொல்லியிருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு தோணுச்சு, லைட்டாக ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. பட் நம்ம பொண்ணுங்க அப்படி போட்டு, தமிழ்நாட்டு பொண்ணுங்க அப்படி போட்டு நான் பார்க்கல. பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போட்டு நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகான உங்களுக்கு ஆரஞ்சு கலர், சூப்பராக உங்களுக்கு டார்க் ஆரஞ்சு கலரில் கோல்டன் ஜெல்லில் பியூட்டிஃபுல்லான ஒரு வெட்டிங் சாரி. முக்கால் ஜானில் போட, இன்னொரு பக்கம் சின்ன நேரத்தில் போட. ஓகே. அண்ட் இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் லுக். நல்லா டார்க்கான ஆரஞ்சு கலரில் சூப்பரான சாரி. ஸோ இந்த ஆரஞ்சுக்கும் நம்மகிட்ட ஹை டிமாண்டு, பட் லிமிட்டாக தான் இந்த ஆரஞ்சுலேயே ஸ்டாக் இருக்குது. ஓகே. ஒரு பிங்க் டோனுமே வருது. ஓகே. டார்க் ஆரஞ்சு உங்களுக்கு ஒரு பிங்க் டோனுமே வருது. சூப்பராக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த பீச் ஆரஞ்சு அண்ட் பிங்க், டார்க் லைட் பீச்சில் டார்க் பீச் பழம் இருக்கும்ல, அந்த பீச் பிங்க் கலர், அந்த டார்க் கலரு. பல்லு ப்ளவுஸ் செம்மையாக இருக்கா, செம்ம கலர். ஓகே. ஸோ யாருக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ இமீடியட்டாக புக் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது இது எனக்கு மேபி ரெட்டாக தெரியலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் ஆரஞ்சு அனுப்புனீங்கன்னா ஆரஞ்சுன்னு சொல்லிவிடுங்க. ஓகேவா. ஸோ என்ன கலர்னு எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இது வந்து ஆரஞ்சு கலர். மேபி உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டில் பிரைட்னஸ் அதெல்லாம் கம்மியாக இருக்கல, இல்லை வேறு ஏதோ ரெசல்யூஷன் கம்மியாக இருந்து ஏதாவது எனக்கு வந்து ரெட்டாக தெரிஞ்சிடலாம். ஸோ நீங்கள் அனுப்பும்போது ரெட்டாக ஆரஞ்சான்னு மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகே. ரெட்னா எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும், பட் ஆரஞ்சு வந்து மேபி ரெட்டாக தெரியலாம் ஸ்க்ரீன்ஷாட்டில். அதனால் நீங்கள் கரெக்டாக ஆரஞ்சா ரெட்டான்னு மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு வேறு உங்களுக்கு காட்டிடுவேன். ஓகே. இது ஆரஞ்சு, இது ரெட்டு, முகூர்த்தம் ரெட்டு, இது ஆரஞ்சு. ஓகே. ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, எதை நான் கேட்பின் உனையே தருவாய், உனையே தருவாய். சமாக பம பமாகரி கரி சனி சமாக